ஹாய், இன்றைக்கி ஒரு தரமான ப்ராடக்ட் தான் மீஷோலேருந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா ரீசெண்டாக மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அது என்னென்னு எனக்கு தெரியல, வாங்க பார்க்கலாம். நான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டேப் ரொம்ப டைட்டாக க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குது. ஃபைனலி நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் கிடச்ச ஷாம்பூ. இதில் ஆம்லா, அரிதா அண்ட் ஷிகாக்காய் இருக்குது. அரிதா அப்படின்னா சோப் நட்ஸ். இது நாங்கள் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் தான் வாங்கினோம். உங்களுக்கும் இந்த மாதிரி மீஷோ ப்ராடக்ட் வேணும்னா மீஷோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாய். ஹாய், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் எங்கள் அம்மா ரீசெண்டாக மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சரி வாங்க என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது சாம்பிராணி ஸ்டாண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா ரீசெண்டாக அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆர்டர் பண்ண போகிறேன்னு. சரி ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணோம். என் தங்கச்சி ரொம்பவே ஸ்லோவாக ஓப்பன் பண்ணிட்டு இருந்தா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்டேருந்து வாங்கி ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலி நான் அதை ஓப்பனும் பண்ணிவிட்டு அது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பரால் ரேப் பண்ண ஒரு பெரிய வெயிட்டான எப்படி சொல்கிறது, ஒரு பெருசாக ரொம்ப வெயிட்டாக இருந்தது. அதுதான் ஸ்டாண்டாக, அந்த சாம்பிராணி ஸ்டாண்டாக இருக்கும்னு நான் நினச்சேன். அண்ட் அதுக்கப்புறமா அது உள்ள ஜிப்லாக் கவரில் 10 பீசஸ் சாம்பிராணி கோன் இருந்தது. சரி அது ஓப்பன் பண்ணால் சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணால் அது உள்ள அந்த பிளாக் கலரில் சாம்பிராணி ஸ்டாண்ட் இருந்தது. மேலே ஒரு ஹோல் மாதிரி இருந்தது. அதில் தான் நம்ம அந்த இன்சென்ஸ் கோனை ஃபிக்ஸ் பண்ணோம். அது நல்ல பிளாக் கலரில் பெட்டல்ஸாக இருந்தது, பெட்டல் ஷேப்பில். செராமிக்கால் ஆன சாம்பிராணி ஸ்டாண்ட். இது மேலே நம்ம அந்த இன்சென்ஸ் கோனை ஃபிக்ஸ் பண்ணோன்னா வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி அதோட ஸ்மோக் ஃப்ளோ ஆகும். இதுதான் இந்த சாம்பிராணியோட பியூட்டினஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி சாம்பிராணி ஸ்டாண்ட் வேணும்னா மீஷோவில் சர்ச் பண்ணிக்கோங்க.